பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் பண்டிகை காலங்களில் நிற்பதை நீங்கள் அறிவீர்கள். அடுத்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம். பண்டிகை காலங்களில் தரத்திரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்கிறது அல்லவா? எனவே வருடந்தோறும் நாம் அந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு கூட்டத்தில் ஆசிரியத்தில் 3வது சனிக்கிழமை அன்று 1000 பெண்களுக்கு இலவசமான சேலைகளையும் 350 ஆண்களுக்கும் அதிகமாக நாம் வேட்டி சட்டைகளையும் பேண்ட் ஷர்ட்டையும் நாம் அளித்து வருவது நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும் பொழுது இவர்களை நினைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கிராமங்களை சார்ந்த நீங்கள் தினந்தோறும் நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கலாம். உங்கள் வீட்டில் ஆட்டுக்கடாக்களை நீங்கள் வளர்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை அந்த 3வது சனிக்கிழமையில் தேவனுடைய மாளிகையில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விருந்துக்காக மனதிலே நியமனம் செய்யுங்கள். இப்பொழுதே அழைத்து செல்லுங்கள். அழைத்து எனக்கு ஃபோனில் சொல்லுங்கள். கிறிஸ்துமஸ்க்கு முதல் நாள் உங்கள் வீட்டிலேயே வந்து அதை வாங்கிக் கொள்வோம் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிறது. அங்கே இருப்பவர்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல நாட்கள் வரும்போது அவர்களுக்கு நீங்கள் விருந்தளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குளிர்காலங்களில் கம்பளி வாங்கி கொடுக்கலாம், அவர்களுக்கு நல்ல மஃப்ளர் வாங்கி கொடுக்கலாம், ஸ்வெட்டர் வாங்கி கொடுக்கலாம், தலைக்கு குல்லாக்களை வாங்கி கொடுக்கலாம். அவர்களை நீங்கள் உங்கள் பெற்றோர்களைப் போல் நினைத்து உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்கள், நீங்களும் கூட உங்கள் பெற்றோர்களை கவனிக்க முடியாத ஒரு அளவில் இருப்பீர்கள் என்றால் இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளம். தினந்தோறும் 3 வேளையும் ஜெபம் நடக்கிறது. தினந்தோறும் வெளியே இருந்து கணமிக்க குருவானவர்கள் வரம் பெற்ற ஊழியக்காரர்கள் வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். உங்களுக்காக சிறப்பு ஜெபங்களை ஏறெடுக்க அடியாரும், அதே போல் ஆசிரியர் ஜபஜாம்பவான் வருவேல் செய்கிறையாவும் அன்னூர் ஜோசப்பன் அவரோடு காத்திருக்கிறோம். நீங்கள் வாருங்கள், வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக தரும் விடுதலை பெற்று செல்லுங்கள். கூட்டத்தின் இதிலே உங்களுக்காக சிறப்பான விருந்து பரிமாறப்படும் என்பதையும் கூட மகிழ்ச்சியோடு கூட அறிவிக்க விரும்புகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக பாருங்கள், நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 11வது வசனம். அங்கே என்ன பேசுகிறார் என்று கேள். பின்பு சேனை எடுத்து போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படி அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னிலையிலே ஜாமம் காக்கிறவர்கள் இடமட்டும் போனார்கள். இப்போ சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே நீ போ, அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை கேட்டால் அவன் கைகள் திடப்படும், அதனால் நீ போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்புகிறாரு. இப்படி இருக்கும்பா, நீ போய் கேட்டுட்டு வா. எனக்கு உடனே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, தாவிதுட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க இல்லையா, நீ போ, அந்த பண்டங்கள்லாம் தின்பண்டங்கள்லாம் போய் அண்ணமாட்ட கொடு, மிலிட்ரியில் இருக்காங்க, கொடுத்துட்டு ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி அப்பா வந்து மகன்கிட்ட சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி இங்கே கெதியோன்ட்ட ஆண்டவர் சொல்கிறாருப்பா, நீ போ, 2 பேர் சொப்பனத்தை கண்டு பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ உன் கைகள் திடப்படும், அவங்க பேசுவதை கேட்டவொடனே உனக்கு உன் கையில் திடப்படும் சொல்லி அனுப்பி விடுறார். அங்கே தாவீதை தகப்பன் அனுப்பினான், இங்கே கிதியோனை அவருடைய பரம தகப்பன் அனுப்பினார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். இதுதான் இந்த நாளில் இந்த செய்தியில் முதல் பகுதியில் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற காரியம். அநேக நேரங்களிலே தகப்பனில்லையே என்று தகப்பன் இல்லாதவர் கலங்குறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் தகப்பன் இல்லாமல் வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்க. அதை நான் அனுபவித்து உணர்ந்திருக்கிறதுனால தகப்பன் இல்லையே என்று நான் கலங்கின காலங்கள்லாம் உண்டு. ஆனால் தேவன் ஒரு தகப்பனாக நமக்கு இருக்கிறார். என்றைக்கு 22வது வயதிலே தகப்பனை இழந்து நான் கலங்கினேன், அப்போ சொன்னார் ஆண்டவர், உனக்கு இனி நான் தகப்பனாக இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் என் தகப்பனாக இருந்து ஆண்டவர் என்னை நடத்தி வராரு.
அவர் ஒரு தகப்பனாக, உண்மையான தகப்பனாக உங்களுக்கு இருப்பார் என்பதுதான் இந்த நாளில் நல்ல செய்தி. உங்களை அவர் நடத்துவார், உங்களுக்கு அவர் போதுமானவராக இருப்பார், உங்களை அவர் தூக்கி சுமப்பார், உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவர் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. ஒரு மனிதனுக்கு தகப்பன் இருக்கும் பொழுது அவன் எதற்கும் பயப்படுவதில்லை. சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் போகும்போது ஃபீஸ் கட்டணுமா, ட்ரெஸ் வாங்கணுமா, இது எவ்வளோ கஷ்டம், இடம் கிடைக்காது, அதெல்லாம் அது கவலைப்படாது. அது பாட்டு விளாண்டிகிட்டே இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்க டேடி நிற்கிறார், அவர் பார்த்துக்குவான்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு டேடியாக நிற்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. அவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார், ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பார், உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். ஞாபகம் இருக்கா? அவர் யாக்கோபுக்கு தகப்பனாக இருக்கிறாரு, சொந்த தகப்பன் எங்கேயோ இருக்கிறாரு. ஆனால் லாபான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகணும் 600 பேரோடு துரத்திட்டு வரும்போது, கொலை வெறியோடு வரும்போது ஆண்டவர் தகப்பனா போய் எச்சரிக்கிறாரு, நன்மை என்று தீமையை பேசக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. லாபானை தொலைச்சிருவேன்னு சொல்கிறாரு. லாபான் நடுங்கி வந்து முத்தமிட்டு போனார் என்று சொல்லி காண்கிறோம். எப்படியாவது ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வா, என் மகன் என்கிட்ட ஏதாவது தீங்கு செய்ய நினைச்சா அப்படின்னு சொல்லி அந்த இரவில சொப்பனத்தின் மூலமாக லாபானை ஆண்டவர் எச்சரித்தார் என்று காண்கிறோம். அந்த எச்சரிப்பை மீறி ஏதாவது செய்ய போயிருந்தாருன்னா லாபம் பஸ்பமாக இருப்பார். தேவன் யாக்கோபுக்கு அடைக்கலமாக, பலனாக, தகப்பனாக இருந்து அவர் நடத்தினார், பாதுகாத்தார். பொல்லாத மனுஷர்களை குறித்து பயந்துட்டு இந்த செய்தி நீங்கள் கேட்கலாம். பக்கத்து வீட்டில் பொல்லாத மனுஷங்க இருக்காங்க, அந்த தெருவழியாக போகிறேன் பயங்கரமான இருக்காங்க. அதில் கஞ்சா அடிக்கிற வாலிபர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிற வாலிபர்கள் அங்கங்கே கூடி நிற்கிறாங்க. அது வழியாக நீங்கள் போயிட்டு டெய்லி வர வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறவங்க, கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறவங்க வழியாக உங்களுடைய வாலிப பிள்ளைகள் போயிட்டு வரலாம். ஐயோன்னு சொல்லி பயந்து இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொல்லாத மனுஷங்களை குறித்து கவலையோடு இருக்கலாம். யாக்கோபின் தேவன், லாபானை எச்சரித்த தகப்பன், ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு பேசுகிறேன். யாக்கோபு தகப்பனாக அவர் இருந்தார். போன வாரத்தில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஃபோன் பண்ணாங்க, என் மகா வாலிப காலத்தில் ஒருத்தர் பழகினாயா, பிறகு மோசமான யோக்கிய போய் வேலைக்கே போக மாட்டான், தெரிஞ்சவ விலகிட்டாயா, இப்போ அவளை கல்யாணம் பேசிகிட்டு இருக்கான், பழைய ஃபோட்டோக்களை வச்சுருக்கேன், அவளை அவமானப்படுத்திடுவேன், விடமாட்டேன்னு சொல்லி அவன் என்னை மிரட்டுறாயா, என் மகளை மிரட்டுறாயா, ஜோமனுங்கய்யான்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்தில் இருக்கலாம். உங்களை யாரோ மிரட்டிக்கிட்டு இருக்கலாம், உங்கள் வாலிப பிள்ளையை மிரட்டிக்கிட்டு இருக்கலாம். பயப்படாதீங்க. லாபானை எச்சரித்து 600 பேரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்ட ஆண்டவர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். யாக்கோபுக்கு பக்கபலமாக இருந்தவர் உங்களுக்கும் பக்கபலமாக இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயம் எனக்கு அவர் பக்கபலமாக இருந்து என்னை தப்புவித்ததை நான் வாழ்க்கையில் நான் நினைத்து பார்க்கிறேன். யாரையோ குறித்த பயம், எந்த பொல்லாத மனுஷனையோ குறித்த ஒரு பயம், ஐயோ அப்படின்னு சொல்லி உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம், நடுங்கிக்கிட்டு நீங்கள் இருக்கலாம். இப்படி பண்ணிடுவானோ அப்படி பண்ணிடுவானோங்கிற கவலை உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம். அங்கே ஆண்டவர் செய்தி வழியாக பேசுகிறார். ஏங்க பயப்படுறீங்க? என்ன பண்ணிடுவாங்க? ஆண்டவர் மீறி உங்களை என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்கள். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது, அரணாக இருக்கும் பொழுது, உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு அரணாக இருக்கும் பொழுது என்ன ஆபத்து வந்துடுங்க. எவ்வளோ கொலைகளை பார்க்கலாம், எவ்வளோ கொலைகளை நீங்கள் ஒருவேளை கேள்விப்படலாம். உங்களை ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இந்த ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். யாக்கோபின் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். உங்கள் தகப்பன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். பிறையா நீங்கள் பயப்படணுங்க. பயப்படாதீங்க. யாரோ பயப்படுறத நான் உள்ளத்தில் உணர்கிறேன், ஆவியில் உணர்கிறேன். அதனால தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட அவர் பேசுகிறாரு. மனுஷங்க சப்போர்ட் இல்லை, அவங்கெல்லாம் பெரிய ரவுடிகள், அவங்கெல்லாம் அப்படி பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல தான் டெய்லி போக வேண்டியிருக்குது, என்ன பண்ண ஐயோ அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா? கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை அதிசயமாக நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தீங்களா, அந்த அங்கே இடத்துல அவர் போகிறார். அப்போ தான் சேனையின் முன்னில் ஜாமம் காக்கிறவர்கள் இடம் மட்டும் போனாங்க. தூங்கிட்டு இருந்தாலும் ஜாமம் காக்கிறவங்க இருக்கிறாங்க. இரவெல்லாம் 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம், ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒரு அந்த வாட்ச்மேன், ஜாமக்காரன் நிறுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துக்கிட்ட இவங்க போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்கள். 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கித்திய புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அப்படி ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலத்தினை போல திரளாக இருந்தது. போய் முதல்ல ஆண்டவர் உடைய ஊழியக்காரனாக கிதியோன் அங்கே போய் பார்க்குற ஆண்டவர் சொன்னார், சேனையை போய் பார்ப்போன்னா லட்ச லட்சமாக கிடக்கிறாங்க. மீதியானியர்கள் கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாம் பயங்கர சௌரியவான்கள் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பெரிய கூட்டம் ஒட்டகங்கள், அவங்க ஏறி வந்துருக்கிற ஒட்டகம் கடற்கரை மணலை போல இருக்குது. பயங்கர கூட்டமாக இருக்குது, திரளாக இருக்குது. அதை போய் கிதியோன் 300 பேர் வந்திருக்கு. கிதியோன் பூராவங்கிற வேலைக்காரனோட போய் பார்க்குறாரு. பார்த்து நடுங்கிறார். ஐயோ அப்படின்னு சொல்லி நடுங்கிறார்.
நான் சொன்னேன்ல, நிறைய நேரங்களில் இந்த மாதிரி மக்கள் வழியாக நம்ம கடந்து போகும்போது, உலக வாழ்க்கையில் கடந்து போகும்போது நமக்கு பயமாக இருக்குது. இவன்லாம் இருக்கானே, அவன்லாம் இருக்கானே, ஐயோ அவன் 5 கொலை பண்ணவனே, 6 கொலை பண்ணவனே, அவன் அப்படி வந்தவனே, இப்படி வந்தவன்லாம் எனக்கு விரோதமாக இருக்கானே, என் பிள்ளைக்கு விரோதமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை கலங்கலாம். இது மாதிரி திரளான எதிரிகள் உங்களுக்கு குவிஞ்சு கிடக்கலாம். திரளான பிசாசுகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். வியாதிகளை கொண்டு வந்திருக்கலாம், வீட்டுக்குள்ளே நிற்கலாம். உங்களுடைய சிச்சுவேஷனை நீங்கள் மறந்துடாதீங்க. இதெல்லாம் விட அதிகமாக எதிரிகள் கிதியோனுக்கு இருந்தாங்க. எவ்வளோ கடற்கரை மணலை போல கொட்டகங்களும் அந்த சௌரியவான்களும் படுத்து கிடந்தாங்க. எல்லாம் இவள் சண்டை போட தான் வந்திருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே, இதெல்லாம் வாசிக்கும் போது அப்படி நான் தியானிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா போய் பார்த்தா கிதியோன் பேனிக் ஆகிடக்கூடாது, இல்லைன்னா பயந்துடக்கூடாது அப்படின்னு நமக்கே யோசிக்க வருது. ஆண்டவர் அதை யோசிக்க மாட்டாராம், யோசித்திருப்பார். ஆனாலும் நீ போய் பாரு, அங்கே போய் நீ சொல்கிறார். அப்போ அவர் போய் நிற்கும்போது அந்த இடத்துல இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்து பயந்துக்கிட்டு கூட இருந்துக்கலாம். அப்போ என்ன செய்கிறாரு பாருங்கள். கிதியோன் வந்த பொழுது 13ஆம் வசனம், ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்போ மீதியானின் பாளையத்துக்குள் உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்த பொழுது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். இவங்க போய் நிற்கிறாங்க. கரெக்டாக 2 பேரும் அந்த பேசுகிறாங்க. ஒரு சொப்பனத்தை கண்டேன்ப்பா, ஒரு வார்கோதுமை அப்போ உருண்டு வந்துச்சு, அது மீதியானுடைய கூடாரத்துக்குள்ள வந்தவனை கவிழ்த்து போட்டுட்டுப்பா. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் போய் நிற்கிறாரு எக்ஸாக்டாக. அப்போ அவன் சொல்கிறான், தூங்கி முடிச்சுன்னு சொல்ல, ஒரு சொப்பனத்தை கண்டேன்ப்பா. இதைத்தான் ஆண்டு ஏற்கனவே சொல்லுவார், நீ போ, அங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை கேட்டவொன்னே உள்ளம் பலப்படும் சொல்லி தான் ஆண்டு அனுப்புகிறாரு. இவர் போய் நிற்கிறாரு. நின்ன உடனே அவன் பக்கத்தில் உள்ளவன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறான். இங்கே கிதியோன் கேட்டுட்டு இருக்காருன்னு அவனுக்கு தெரியாது. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், இப்போ ஒரு வார்கோதுமை அப்போ வந்து மீதியானுடைய கூடாரத்தை நான் கீழே தள்ளி போட்டுச்சுப்பா, கவிழ்த்து போட்டுச்சுப்பா. என்ன ஒரு டைமிங் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா ஆண்டவர் போய் நிற்க சொல்கிறார். அங்கே அப்படி ஒரு பேச்சு நடந்துட்டு. எனக்கு இதுக்கு ஜோடா என்ன தோணுதுன்னா, எலியேசர் வார டைமில் தான் அங்கே ரெபேக்கா வாரா தண்ணி காட்டுறதுக்கு. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு தண்ணி கேட்பேன், எனக்கும் கொடுக்கணும், கேட்காமலே ஒட்டகங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு பொருத்தனை பண்ணிட்டு வர்றாரு. கரெக்டாக அதே மாதிரி நடக்குது. இவர் போகும்போது தான் ரெபேக்கா வர்றார். அதே மாதிரி எல்லாம் செய்கிறா. உடனே கூட்டு போயிடுறாரு எஜமானனுக்கு மருமகளாக. இதான் கற்று தெரிஞ்சு கொண்ட பாத்திரம்னு சொல்லிட்டு, நம்முடைய வாழ்க்கையில் எங்கே எப்பொழுது எந்த இடத்துல யாருக்கு முன்பாக கொண்டு போய் நம்மை நிறுத்த வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். நாமளாம் போனோம்னா ஏமாந்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் நம்மளை அனுப்பினார்னா யாருக்கு முன்னால் எப்போ நம்மளை கொண்டு போய் நிறுத்தணும், யோசேப்பை எப்போ பார்வோனுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியும். அதுக்கு முன்னோட்டியே பார்வோனை சந்திக்கணும் ஒருவேளை யோசேப்பு ஆசைப்பட்டிருக்கலாம். நான் ஆண்டவர் அனுமதிக்கலாம், அவர் டைம் வச்சிருப்பார். அந்த டைமில் கரெக்டாக கொண்டு போய் ஆண்டவர் நம்மளை நிறுத்துவார். இதைத்தான் இங்கே காண்கிறோம். சரியான நேரத்தில் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தினார். அதை அவர் கேட்கும்படியாக செய்தார். கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக அழகாக செய்திருக்கிறாருங்கிற வசனத்தை ஒரு பொழுதும் நீங்கள் மறவாதிருங்கள். ஆண்டவருக்கு தெரியுங்க, அவருடைய வேலை மிகவும் மகத்துவமானதாக இருக்கும். குழந்தை இல்லையே என்றது ஏங்கி தவிக்கிறீர்களா? அந்த மாதம் அடுத்த மாதம் ஏங்கி நாட்கள் செல்ல செல்ல இல்லை இல்லை என்று பொய்த்து போக போக மன உடைந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களா? ஏங்க, கடவுளோட டைமிங்கை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கு எப்போ அதை கொடுக்கணும், அந்த கற்பத்திற்கு நீங்கள் கொடுக்கணும். அவருக்கு தெரியும், கரெக்டாக கொடுப்பாருங்க. அந்த டைமில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். முந்தி கொடுத்தாலும் பிந்தி கொடுத்தாலும் ஆபத்து. கரெக்டாக கொடுப்பார். சொந்த வீடு இல்லையே ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? நான் என்ன செய்வேன் என்று தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு சரியான நேரத்தில் ஆண்டவர் அந்த வீட்டை கொடுப்பார். சரியான நேரத்தில் கர்த்தர் அந்த வீட்டை உங்களுக்கு தருவார். எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. எப்படி இந்த வீடு எனக்கு கிடைச்சிது, எப்படி எனக்கு இதெல்லாம் ஆச்சுதுன்னு சொல்லி ஆச்சரியப்படும். கரெக்டாக இருக்கும். பண தேவைகளை கர்த்தர் அதிசயமாக சந்திப்பார். பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொண்டு வருவார். ரீசெண்டாக நம்ம ஊழியத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் 5 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்க மகளுக்கு திருமணம் ஆச்சு. ₹1 கையில் இல்லை பிரதர், ₹1 கையில் இல்லை பிரதர். எப்படி நடத்த போகிறேன்? எலைட் ஃபேமிலி, மாப்பிள்ளை வீட்டார் பெரிய குடும்பம், பல லட்சங்கள் தேவை, பல கோடிகள் தேவை. அப்புறம் நான் 3 மாதமாக டெய்லி அந்த திருமணத்துக்காக ஜெபம் பண்ணேன். அந்த சகோதரனுக்கு கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். திருமணத்துக்கு போயிருந்தோம். மிக சிறப்பாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப கிராண்டாக இருந்தது. இப்போது
2 நாளைக்கு முன்னாடி அவங்கள பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பிரதர் அவ்வளோ சிறப்பாக இருந்தது, இவ்வளோ தான் கேட்டாங்க, நான் அதுக்கு அதிகமாகவே கொடுத்தேன் பிரதர், எல்லாம் சிறப்பாக இருந்தது, எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதிசயமாக அற்புதமாக எல்லாம் நடந்துச்சு. அவருக்கு ஒரே சந்தோஷம். பிள்ளைகளை அந்த மணமக்களை அழைச்சிட்டு வந்து என் பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து தேடி வந்துட்டாங்க. ஏன்னா மணமக்களை பார்க்க மேடைக்கு போக முடியல, ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கிறோம், வேகமாக வந்தாச்சு. இப்போது அவருடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து புதுமண தம்பியில் அழைச்சிட்டு வந்துட்டு என் பக்கத்துலேயும் என்னுடைய மனைவியின் பக்கத்தில் வைத்து அவர்கள் கூட்டம் முடிஞ்சோன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு சந்தோஷமாக போனாங்க. ஏன் இந்த சந்தோஷம்? நினைத்ததை விட அதிசயமாக ஆண்டவர் நடத்தினார். அவருக்கு அந்த டைம் வந்த உடனே கரெக்டாக தேவைகளை சந்தித்து, அது வரைக்கும் ₹1 கூட கையில் இல்லை. எப்படி கல்யாணத்தை நடத்த போறோம்னு தெரியலன்னு சொன்னாங்க, நாட்டு நடத்துறேன். இதுதான் தேவனை நடத்துதல். அந்த வேலை வருகிற பொழுது, அவனுடைய வேலை வருகிற பொழுது இந்த உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. 38 வருடமாக இந்த மகளை சிறுமைப்படுத்தி கொண்டிருந்த, வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆவி ஓடி போயிட்டு நான் பைபிளில் வாசிக்கிறேன். அது வரைக்கும் எவ்வளோ டாக்டர்கிட்ட போனாங்க, எவ்வளோ கோடிகளை செலவழிச்சாங்க, வீடெல்லாம் விற்று பார்த்தாங்க, சொத்துக்கெல்லாம் விற்றுட்டாங்க, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நான் காண்கிறோம். அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார் என்று சொல்லி நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார், உங்களோடு இடைபடுகிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வார். அந்த டைம் வரும்பொழுது அது ரொம்ப நல்லா இருக்கும், அது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். கரெக்டாக இந்த டைமில் இதுதான் ஆண்டவர் செய்கிறாரா. அது வேலை, கர்த்தர் வேலை வரும்னு சொல்லி பைபிளில் எவ்வளோ இடங்களில் வாசிக்கிறோம். அந்த வேலை பயங்கரமாக இருக்குங்க. கரெக்டாக சொப்பனத்தை பேசுகிறாங்க. அவன் மனசுக்குள்ள அடக்கி வைக்கல, ஒழிச்சு வைக்கல, பூட்டி வைக்கல, அதை ஃப்ரெண்ட்டை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான். அதை அவருடைய காது கேட்டது என்று சொல்லி நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். சொப்பனங்கள் எத்தனையோ இடங்களில் பைபிளில் இருக்குது. யோசேப்புக்கு முதல்ல சொப்பனத்தில் தான் ஆண்டவர் பேசுகிறாரு. அது மனசில் வைக்காமல் சொன்னதுனால தான் பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அதே சொப்பனத்தை பார்வோன்னு சொன்ன உடனே அதை இன்டர்பிரட் பண்ணுறார். எகிப்திற்கு அதிபதியாக அவர் மாறி போனார். சொப்பனக்காரன் அழைக்கப்பட்டார். நேபுகாத்நேச்சார் நிறைய சொப்பனங்களை கண்டார். இங்கே 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நான் அப்படி சொப்பனத்தை கண்டேன். ஒரு சொப்பனம்ங்கிறது கர்த்தரால உண்டாகிறது. சில நேரங்களில் தொல்லையும் திரட்சினாலே வரும் என்று வார்த்தை சொல்கிறது. சில நேரங்களில் பிசாசு உங்களை பயமுறுத்துறதுக்காக சொப்பனங்களை கொண்டு வருகிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை ஒரு புற ஜாதியானுக்கு, ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதனுக்கு, இஸ்ரவேலுக்கு எதிரியாய் வந்திருக்கிற ஒரு மனிதனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நினைத்தால் நம்முடைய எதிரிகளுக்கும் சொப்பனத்தை கொடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், லாபானை அவர் எச்சரித்தார். யோசேப்பை நீங்கள் இருக்காத பிள்ளையை கொண்டுட்டு போன்னு சொல்லி சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் எச்சரித்து அனுப்பினார் என்று நாம் காண்கிறோம். தேவன் நமக்கு சொப்பனங்களை நமக்கு மாத்திரம் தர வல்லவர் அல்ல. நம்மளை யார் எதிர்த்து வராங்களோ அவங்களுக்கும் சொப்பனத்தை கொடுத்து அவங்களையும் பயமுறுத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஓடிப்போன்னு சொல்ற ஒரு தெய்வமா இருக்கிறார். எதிரிகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அவங்களையும் ஆண்டவராலே வாதிக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு பணியாரம், வார்கோதுமை பணியாரம் உருண்டு உருண்டு வந்து அது மீதியானுடைய கூடாரத்துக்குள்ளே, சேனைக்குள்ள வந்து கூடாரத்தை தள்ளி கவிழ்த்து போட்டது. எந்த ஊர்லங்க பணியாரம் உருண்டு உருண்டு வரும் எனக்கு சொல்லுங்க. பணியாரம் உருண்டு உருண்டு வந்ததான். ஆண்டவருடைய மகத்துவங்களை நம்மாலே புரிந்து கொள்ள முடிய ஒரு பணியாரம் ஒரு பெரிய கூடாரத்தை தள்ளி விட்டதான். ஆண்டவர் என்ன செய்வார்னு யாருக்குமே தெரியாது, எதை பயன்படுத்துவார்னு சொல்லி எதுவுமே தெரியாது. 2 மீன் 5 அப்பம் தான் 5000 பேருக்கு, ஆண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பறந்து திரிஞ்சு போகுது. 2 மீன் 5 அப்பம் தான். அது ஒரு பையனுக்கு தான் சாப்பிட கொடுத்துருக்காங்க அம்மா. ஆனால் இங்கே எத்தனையோ பேர் சாப்பிட்றாங்க. பசியில் கிடந்த மக்கள் பாஞ்சு சாப்பிட்றோம். மீதம்லாம் அவங்க 12 கூட நிறைய எடுத்தாங்களாம். ஆண்டவர் ஒரு கூழாங்கல்லாலே தாவீது மூலமாக கோலியாத்தை வீழ்த்தினார். ஒரு கூழாங்கல் தான் நதியோரத்தில் கிடந்தது, கரெக்டாக மண்டையில் அடித்து எதிரியை வீழ்த்திச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கோடாரி அந்த தண்ணீருக்குள்ளே போன பொழுது ஒரு குச்சியை எடுத்து வெட்டி அதில் கொண்டு போடுறாரு எலிசா. உடனே தண்ணீர்லேருந்து வெளியே வந்துடுது. எதை வைத்து ஆண்டவர் எதை செய்வார், அவர் எப்படி செய்வார் என்பதில் நமக்கு தெரியாது. ஒரு கூடாரத்தை ஒரு பணியாரம் வந்து உருட்டி போடுமாங்க, நடக்கிற காரியமா? ஆனால் ஆண்டவர் நினைத்தால் அது முடியும். அதை எதிரிகளுக்கு அவர் விவரிக்க முடியும். ஆண்டவர் எதை வைத்து யாரை வைத்து செய்வார் என்று எதுவுமே தெரியாது. அவர் கழுதையின் மூலமாக அந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க அவன் புறப்பட்ட பொழுது ஒரு கழுதையின் மூலமாய் பேசி அவனிடத்தில் பேசி அவனுக்கு கண்ணை திறக்க வைத்தார் என்று நாம் காண்கின்றோம்.
ஆண்டவர் நினைத்தால் கழுதையை கூட ஹியூமன் வாய்ஸில் பேச வைக்க முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிருகங்கள் கூட அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. மரங்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. கடலில் இருக்கிற மீன்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. எவ்வளோ ஒரு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? பின்பு ஏன் நாம் கலங்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே நான் கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி. ஏற்றுக்குரியவர்களே, இந்த சொப்பனம் ஏற எல்லா சொப்பனங்களை விட இது ஒரு ருசியான ஒரு சொப்பனமாக இருக்கிறது. நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு சொப்பனமாக இருக்கிறது. உருண்டு உருண்டு வந்து நீ யோசித்து பாருங்கள். அப்படியே அந்த பணியாரம் உருண்டு உருண்டு போய் பெருசாக இருக்கும். போய் அந்த மீதியாண்ட கூடாரத்தை அப்படி தள்ளி விட்டுருக்கும். உங்களுக்கு விரோதமாக யார் இருக்காங்களோ அவங்களை அப்படி தள்ளி விட்டுருவார் ஆண்டவர். நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாம் டெய்லியும் மகா போயிட்டு வரான், அவன் பயங்காட்டுறான், என்ன நடக்குன்னே தெரியல, வெளியே அனுப்பவே பயமாக இருக்கு. பணியாரம் உருண்டு வரும், அவனை தள்ளி விட்டுருவார் ஆண்டவர். என் பிள்ளையா நீ பிடிக்க வர, என் பிள்ளையா நீ பயமுறுத்துற ஆண்டவர் தள்ளி விட்டுருவார். அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவங்க இருக்கவே மாட்டாங்க. உன்னோடு போராடியவர்களே நீ தேடியும் காணாதிருப்பா என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறேன். எப்படியா இப்போ போராடிட்டு இருக்காங்களா, அவங்கள்ட்ட யுத்தம் செஞ்சிட்டு இருக்காங்களா, அவங்கள ஒரு நாளில் போய் நீங்கள் தேடி பார்ப்பீங்க. தேடியும் காணாதிருப்பாய். எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒருவேளை காணவே முடியாது, இருக்கவே மாட்டாங்க. அதுதான் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தருகிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, தேவன் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், வார்கோதுமை பணியாரத்தின் மூலமாக கூடாரங்களை தள்ளி போடுகிறவர், அது சொப்பனமாக காண்பிக்கிறவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நாம் இப்பொழுது இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இப்பொழுது நீங்கள் கேளுங்கள். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யாரையோ குறித்து பயந்து கொண்டு செய்தி கேட்டுட்டு இருக்கீங்களா? ரவுடிகளை கண்டு பயந்து இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களா? என் பிள்ளைக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லி கலங்கி கண்ணீரோடு செய்தி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறார். ரீபானா ஷஹுலாபாரா ஷுலுதுனியாராபாலா, இது பாதை சீக்கிரமாய் கடந்து போகும் மகளே, கண்ணீரோடு காணப்படுகிறாய், வருத்தத்தோடு காணப்படுகிறாய். இந்த பாதை சீக்கிரமாக கடந்து போகும், மிகுந்த சீக்கிரமாக கடந்து போகும். இந்த வேதனைகள், இந்த பொல்லாத மனுஷர்கள், கண்ணீர் எல்லாம் கடந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீ சமாதானமான காலத்துக்குள்ள சீக்கிரத்தில் பிரவேசிப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். ஓரா கம்மா ஷங்கா பஹா பானா தூரா போலா ஓ ரபுனா கபாரா போலா ஷிஹிபாத்தானா தூரா துபாரா பானா கரா. ஒரு புதிய நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க சகோதரி, ஒன்றுமே தெரியல, எதுவுமே முடியல, வேலையில் நிற்க முடியல. ஐயோ நான் வீட்டுக்கு திரும்பி போனால், ஊருக்கு திரும்பி போனால் ஐயோ என் குடும்பம் கஷ்டப்படுமே, எவ்வளோ லட்சம் செலவழித்து வந்தேனேன்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த இடத்துல நிலைநிற்கும்படியாக அவர் உதவி செய்வார். நத்தா பாத்தா ரூபா லீ தோரோ நீ ஆகாபானா கரம். தன் மகனுடைய திருமண காரியத்தில் கருத்தாய் ஜெபிக்கிற தாயே, உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். லிக்மோ தூணா தீமோ கோரா பவுனாதாரா பவுலா ஷஹருத்னியாரா கரபாலா. வீடை கட்டி சகோதரி பாதியில் நிற்கிது, அது எவ்வளோ முயற்சி செய்தும் கட்டி முடிக்க முடியல. அந்த பில்டர் கட்டி முடிக்கிற பில்டர் வேற ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதுனால கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். அந்த வீடை கட்டி முடித்து அவரை கட்டி உங்களை அங்கே குடியிருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார்.
எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ராஜா. உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், அனைத்து ஊழியங்கள், ஆலயங்கள், திருச்சபைகள், போதக பிதாக்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜபத்தினால காணிக்கைகளை தாங்குகிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. அவர்களை ஆசீர்வதிங்க. பண்டிகை காலத்தில் ஏராளமான சேலைகள், ஏராளமான வஸ்திரங்கள் எங்களுக்கு தேவை. ஆட்டுக்கடாக்கள் தேவைப்பா. என் தகப்பனே, நான் அடைக்கலான்குறி முதியோரிடத்தில் தங்க அநேக முதியோர்களுக்கு இடம் இருக்கிறதப்பா. நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தனிமையின் பாதையில் தகப்பனவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. பனிமையின் பாதையில் தகப்பனவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேனா. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் அகப்பன் போல சுமந்து கொண்டீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை
பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.